வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அம்பி. இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரோபோ சங்கருக்கு ரொம்ப வயசாயுமே கல்யாணம் நடக்கவே இல்லை. இவருக்கான கல்யாணங்கிறது நடந்துச்சா இல்லையா, அதுகளால நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத படத்தோட மீதி கதையாங்கிறது வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ரோபோ சங்கருக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்ட்டு இந்த எம்எல்ஏ ஆளுங்கெல்லாம் வந்து நம்புவாங்க. ரமேஷ் கண்ணா தான் எம்எல்ஏ ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க ஆளுங்கெல்லாம் சொன்னதை வச்சு அவனை தூக்கிட்டு வந்து வீட்டில் வைங்கடா அப்படின்ட்டுருவாரு. ஸோ அப்படி வீட்டில் வச்சா திடீர்னு அவர் மேலே கோர்ட்டில் இருக்கிற கேஸுங்கிறது வந்துட்டு கேன்சல் ஆயிரும். இவர் எம்எல்ஏ இருக்கிற பொதுப்பணித்துறை வந்துட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து நடக்கிறதுனால உண்மையாக அவருக்கு ஏதோ பவர் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுமே நம்பிடுவாங்க. அந்த ஒரு போர்ஷன் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டது. அது கடைசி வரைக்கும் வந்துட்டு ஒரு ஆர்க்கை வந்துட்டு முடிச்சிருந்தாங்க. இவருக்கு ஒரு மாமா வருவார். ஸோ அவர் மாமா கல்யாணத்தை நிறுத்திடுவார் நினச்சிட்டு இருந்தா, அவர் வந்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நடந்த சீன் வச்சு இங்கே கனெக்ட் பண்ணி வந்துட்டு மாப்பிளைக்கு சம பவர் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு அவர் கொடுக்குற அந்த மீசராஜன் கொடுக்குற பில்டப் ஆகலாம். இது வந்துட்டு அங்கங்கே கொஞ்சம் ரசிக்கப்படியாக வந்துட்டு இருந்தது. இது நான் இந்த படத்தில் தேடி சொல்கிற விஷயம் மட்டும் தான். மித்தபடி ரோபோசங்கர் இருக்கார் படத்தில், கஞ்சா கருப்பு இருக்காங்க, அண்ணாச்சி இருக்காரு, ரமேஷ் கண்ணாவும் இருக்காரு, நிறைய காமெடி ஆக்டர்ஸ் இருந்துமே சுத்தமாக எந்த இடத்துலையுமே காமெடிங்கிறது ஒர்க் அவுட் ஆகல. ரோபோசங்கருக்கு ஹீரோவாக வந்துட்டு கொடுக்குற ஒரு என்ட்ரி படங்கிறதுனால 2 ஃபைட்டுங்கிறது தேவையில்லாத இடத்துல வச்சிருந்தாங்க. ஏன் வரக்கூடிய ஹீரோயினுக்கும் ரோபோக்கான அந்த கெமிஸ்ட்ரிங்கிறது சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகல. படத்தில் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சுத்தமாக ஒட்டவே கிடையாது. படத்தோட மேக்கிங் ரொம்ப போரா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி அதை விட போரா இருந்தது. படத்தோட இசையும் பின்னணி இசையும் கேட்கவே முடியல காதுல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அம்பி அப்படிங்கிற திரைப்படம் ஒரு பிலோ ஆவரேஜான திரைப்படமாக தான் இருந்தது. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.